தமிழகத்தில் வார்டு மறுவரையறை பணிகள் முடிந்த பிறகே உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களின் பதவிக்காலம் இன்னும் 2 வாரங்களில் நிறைவடைகிறது. இந்நிலையில் வார்டு எல்லை மறுவரையறை பணிகளை முடிக்க உத்தரவிடக் கோரி முனியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் உள்ளாட்சி அமைப்புகளில் பட்டியலினத்தவர், பழங்குடியினவர் மற்றும் மகளிருக்கு ஒதுக்கப்படும் வார்டுகள் குறித்து முடிவு செய்த பிறகே உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பை வெளியிட உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எஸ். சுந்தர் மற்றும் தனபால் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் மற்றும் மாநில தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் ஆகியோர் ஆஜராகினர். அப்போது வார்டு மறுவரையறை மற்றும் மதிப்பீட்டு பணிகள், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீடு குறித்து முடிவு செய்யாமல் உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட மாட்டாது என அவர்கள் உத்தரவாதம் அளித்தனர். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர்.